எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் ஒரு வீடியோ போட்டேன். கண்டிப்பாக யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல. ஆனால் பார்த்தவங்க ரொம்ப ரொம்ப சேஃப், அவங்க சேனல் சேஃப். பார்க்காதவங்க தயவு செஞ்சு பார்த்துருங்க. அது மட்டும் இல்லை, சைடில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த அப்டேட் வந்து YT ஸ்டுடியோவில் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்படி ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலை நீங்களே டிலீட் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு செட்டிங் வந்து மற்ற ஹிந்தி சேனல் மற்ற சேனல்லாம் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் இருக்கிற ஆபத்தை யாருமே சொல்லலை. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த சொல்லி அதனுடைய ஆபத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கோம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திரும்பவும் சொல்கிறேன், மார்னிங் போட்ட வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய YT ஸ்டுடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை பற்றி நான் வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா வந்து இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதை காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்க, நேற்றுக்கு இந்த பிரச்சனை வந்தது. இங்க பாருங்க, நல்லா தெளிவாக நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். Turn on enhanced save browser before downloading files in Chrome. இதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இதை டச் பண்ணிப்போம். அதுக்கடுத்து ஒரு பேஜ் போகும். இதை நீங்க பண்ணணும். ஏன்னா வந்து உங்களுடைய ப்ரௌசிங் திருடு போகலாம், சேஃபா இல்லை. ஸோ நீங்க சேஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில செட்டிங் எல்லாம் வந்து அவங்க ஆன் பண்ண சொல்றாங்க. எப்படி அந்த செட்டிங் ஆன் பண்ணணும்னு சொல்லிடுறேன். அகைன் நான் வெளியே வந்துடுறேன். க்ரோமை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல நிறைய இருக்கும் சரிங்களா. இதெல்லாம் வந்து நீங்க ரிமூவ் பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டோரேஜ் தான். ஸோ இதை எல்லாமே நீங்க ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணி இதுல இருக்கிற இந்த பேஜஸ் எல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டோரேஜ் பிடிச்சிட்டு இருக்கும். இதெல்லாம் நீங்க டிலீட் பண்ணிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செட்டிங்கை நீங்க டச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. இது எல்லாமே எனக்கு லைவா பண்ணிட்டு இருக்கேன் நான் என்னுடைய ஐடியில. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சேவ் ப்ரௌசிங் இருக்கு, என்ஹான்ஸ்டு ப்ரொடக்ஷன் இஸ் ஆன் அப்படின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மெசேஜ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதை டச் பண்ணிக்கிறேன். அகைன் இந்த இடத்துல என்ஹான்ஸ்டு ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல வச்சீங்கன்னா தேவையில்லாத கண்ட வெப்சைட்ல நீங்க லாகின் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி லாகின் பண்ண உங்களுக்கு அலாட் வரும். நெக்ஸ்ட் வந்து அதெல்லாம் வந்து நமக்கு சேஃப் இல்லை. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் தான் வச்சுக்கணும். ஒருவேளை நீங்க ஏதாவது உங்க பர்சனல் யூஸ்க்காக, எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, ஒரு பர்சனல் யூஸ்க்காக ஏதாவது ஒரு வெப்சைட்டை நீங்க பார்க்கணும், இல்லாத வேற ஏதாவது நீங்க புதுசா ஒரு வெப்சைட்ல லாகின் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஸ்டாண்டர்ட்ல வச்சுக்கோங்க. இல்ல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எங்க வேணா நான் லாகின் பண்ணுவேன், எந்த வெப்சைட்ல வேணா நான் லாகின் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தேர்ட் ஒன்னு கொடுத்துக்கோங்க. ஆனா யூடியூப்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல தான் வைக்க சொல்றாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒன்ல வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் வெளியே வந்துடுறேன். அகைன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வெளியே வந்துடுறேன். இது ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்லயே இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சிங்க் ஆன் அப்படின்னு இருக்கான்னு பாருங்க. ஒருவேளை இது ஆஃப் இருந்தா இதை ஆன் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதெல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. அகைன் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப சேஃபா இருக்கும். அதாவது இந்த ப்ராப்ளத்தை இப்படிதான் நம்ம கியூர் பண்ணணும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய மெயில் ஐடியை நீங்க வேற எங்கேயாவது லாகின் பண்ணா அதையும் நீங்க சேஃபா ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதை பத்தியும் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி நான் டீப்பா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. இந்த விஷயத்துக்கு சில சேனல் வந்து கிளியர் கேட்ச், அதாவது இப்ப பாருங்க நான் சொல்றேன். இப்போ குரோம லாங் பிரஸ் பண்ணிட்டு ஆப் இன்ஃபோல டச் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு சில சேனல் இங்க பாருங்க கிளியர் டேட்டா அதை கொடுக்க சொல்லுவாங்க. தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நீங்க கொடுக்கலாம், ஆனா உங்களுக்கு இந்த குரோமுடைய பாஸ்வேர்டும் ஜிமெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும். ஒருவேளை இதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு எடுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இங்க பாத்தீங்கன்னா சைட்ல தெரியுது இல்லைங்களா, இதுக்குண்டான விளக்கத்தை ஃபுல்லா பாத்துட்டீங்க. ஸோ ஒரு அப்டேட்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும், அதை பத்தியெல்லாம் நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, நான் சொல்ற அப்டேட்டையே 1 நிமிஷம் 2 நிமிஷம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அது அந்த மாதிரி தவறுகள் நீங்க பண்ணுனா உங்க சேனலே இழக்க நேரிடும். அதுக்கு உதாரணம் இங்க பாத்தீங்கன்னா
கிளியர் கேட்ச் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க வீடியோக்குள்ள. கிளியர் கேட்ச் வந்து நீங்க கொடுக்க கூடாது. கிளியர் டேட்டா எந்த ஒரு ஆப்லயுமே நீங்க கொடுக்க கூடாது. நல்லா புரிஞ்சுதுங்களா? இப்போ உதாரணம், நீங்க குரோம்க்கு கிளியர் கேட்ச் கிளியர் டேட்டா ரெண்டுத்தையும் நீங்க கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி அந்த குரோமுடைய பாஸ்வேர்டு வித் மெயில் ஐடி நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். நெக்ஸ்ட், நீங்க யூடியூப்க்கு நீங்க கிளியர் கேட்ச் கிளியர் டேட்டா கொடுக்கணும்னா அதுக்குண்டான பாஸ்வேர்டு நீங்க மெயில் ஐடி ஞாபகம் வச்சிருக்கணும். ஏன்னா நீங்க கிளியர் கேட்ச் கிளியர் டேட்டா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய யூடியூப் ஒரு புதுசா அப்டேட் ஆகி எந்த ஒரு மெயில் ஐடியும் போடாம ஒரு புது யூடியூப்பா வரும். திரும்பவும் உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு போட்டுதான் ஓபன் பண்ணணும். சோ கண்டிப்பா இந்த தப்பை நான் பண்ணேன். ஆனா எனக்கு வந்து மெயில் ஐடி பாஸ்வேர்டு தெரிஞ்சது, அதனால நான் ஓபன் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு கிளியர் கேட்ச் கொடுக்காதீங்க. நீங்க டெமோக்கு வேணா வேற ஏதாவது ஒரு ஆப்ல கிளியர் கேட்ச் கொடுத்து பாருங்க. நீங்க முன்னாடி பண்ண ஒர்க் எல்லாம் இருக்காது. இந்த விஷயத்த நிறைய சேனல்ல சொல்லியிருக்காங்க, ஆனா அதனுடைய ஆபத்தை சொல்லல. அதனுடைய ஆபத்து பாஸ்வேர்டு மெயில் ஐடி. டோட்டலா பாஸ்வேர்டு வந்து கிளியர் டேட்டாவிலேயே போயிடும். அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை யூடியூப் பாஸ்வேர்டு நீங்க மறந்துருந்தீங்கன்னா சைட்ல காமிக்கிறேன் பாருங்க, அந்த வீடியோவை போயிட்டு பாருங்க. அதை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, குரோமுடைய பாஸ்வேர்டு மறந்துட்டுனா எப்படி எடுக்கணும், யாருக்கு வீடியோ வேணும்னு கேளுங்க. நெக்ஸ்ட், கிளியர் கேட்ச் பத்தி ஃபுல் டீடைல் வேணும்னாலும் சொல்லுங்க. தயவு செஞ்சு கிளியர் கேட்ச் கொடுக்கறதுக்கு முன்னாடி திரும்ப சொல்றேன், உங்களுடைய பாஸ்வேர்டு மெயில் ஐடி இது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியர் கேட்ச் பத்தி டீப் வீடியோ வேணும்னா கண்டிப்பா கேளுங்க, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வீடியோவை அப்லோட் பண்றேன். மறக்காம காலையில போட்ட வீடியோவும் இப்ப போட்ட வீடியோவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, சைட்ல காமிக்கிறேன் பாருங்க, அந்த வீடியோ அப்கமிங் நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். அது மட்டும் நிறைய பேருடைய டவுட் இருக்கு, பேக்கப்ல நிறைய இருக்கு, நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.